நேத்து பாஸ்கெட் பால் நண்பரை பார்த்து முடிச்சுட்டு சைனா டவுனுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பயங்கரமான இன்செக்டை சாப்பிட்டதோடய முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே ஆஃப் பேங்காக். இன்னைக்கு நைட் நான் கிளம்ப போகிறேன். ஸோ அதனால் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம், முதல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஜூ கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபேக்கு வந்திருக்கோம். அங்கே உங்களுக்கு தெரியுதுல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி ஒரு புது அனிமல் பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கையிலே பார்க்காத அனிமல் வந்து அந்த இடத்துல இருக்குமா, நீங்கள் இதை பெட் பண்ணிக்கிட்டு அப்படியே கேஃபேல என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கு. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அனிமல் நினைக்கிறேன். டர்ட்டில் பாருங்க. டர்ட்டில் லட்சி. ஐயோ சாரிங்க, ஜுவாலஜி தெரியாது எனக்கு. அது என்னமா அது? டர்ட்டில் ரைட்? டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸ் டர்ட்டில். உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன அது. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ பாருங்களாங்க, அப்படியே முள்முள்ளாக ஒரு மாதிரி இருக்கு. Look at its legs, no? Look at its legs. It's all legs. அப்படியே அந்த அனிமல்ஸை பார்க்கலான்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணும்ட்டாங்க. ஸோ 2 பேருக்கு வந்து 250 பாட்டு. ஸோ அந்த 250 பாட்டில் உங்களுக்கு ஒரு குக்கி கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அனிமலுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ இப்போ அது கொடுத்தாச்சு. ஒரு குக்கி கொடுத்துருக்காங்க. அந்த குக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. டயட்லாம் போயிடுச்சு. தொப்பை தான் போட போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. அதை உருப்படியாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு முடிவு எடுத்துட்டேன். என்னதான் வைல்டு அனிமல் சத்தனை இருந்தாலும் நம்ம பூனையை தான் பார்க்க போறோம். பூனையும் நாயும் பார்க்கறதுக்கு தான் நாயும் பேரு. I think these ones are so tired of humans. நிறைய பேர் கேட்பீங்க, போய் தெருநாயை போய் பெட் பண்ணேன்டா, இது காசு கொடுத்து இது இங்கே வந்து நீ பண்ணணுமா? நான் ஏற்கனவே ஒரு தெருநாயும் வளர்க்குறேன், ஒரு ப்ரீட் டாகும் வளர்க்குறேன். நான் தெருநாய்களுக்கும் சாப்பாடு போடுவேன், தெருவில் இருக்கிற பூனைங்களுக்கும் சாப்பாடு போடுவேன். நான் நிறைய விஷயங்கள் டொனேட்டும் பண்ணுவேன். அதை முதலே டிஸ்க்ளைமராக போட்டுடுறேன். அனிமல்ஸ்னால் அனிமல்ஸ் தாங்க. அது பணக்காரனோட அனிமலாக இருந்தாலும் சரி, ஏழையோட அனிமலாக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்காக இருந்தாலும் அன்பு காட்டலான்னு இருந்தால் பாயிண்டிங்க. இதனோட பேர் பனானா வாங்க. இது வரைக்கும் நான் அந்த ஸ்னேக்கு ரெப்டைல்லாம் நான் எந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி போனாலும் நான் போனதே இல்லை. என்னோட குழந்தைங்க இருந்தேன், பயங்கர பயமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் பயம் இல்லை. நம்ம ரொம்ப பிரேமான ஒரு பர்சனாக மாறிட்டோம். அப்படியே முள்ளாக இருக்குங்க, உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஜுராசிக் வேர்ல்டு வந்திருக்கோம், பேங்காக் ஜுராசிக் வேர்ல்டு. ஆனால் இந்த இடத்துல வெறும் ஜுராசிக் வேர்ல்டு மட்டும் இல்லை, ஒரு தீம் பார்க் மாதிரி மட்டும் இல்லை, நிறைய கடைகள் இருக்குது, நிறைய பழைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் வேறு இருக்குது. அது ஜுராசிக் வேர்ல்டோட பாட்டே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்க, அது ஜுராசிக் வேர்ல்டு ரைட் கிடையாது, வேற ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய காட்வீல் வேறு, நிறைய சாப்பாடு கடைகள். லேட் ஆயிடுச்சுங்க, 3 மணி அங்கே இருக்கணும். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. ரொம்ப பெரிய கியூ இருக்கு. பட் சரி, அந்த கியூ கூட பிரச்சனை இல்லை. இப்போ இங்க எல்லாரும் என்டர் ஆகுறது முன்னாடி போட்டோ எடுப்பாங்க, சரிங்களா? போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு ஓகே நமக்கு போட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படின்னா நம்ம கடைசியா ரைடெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தனியா காசு அப்படின்னுவாங்க.
right now แล้วเตรียมพร้อมที่จะออกเดินทาง Welcome aboard. This is your last cruise to visit the island today, but keep an eye on the sky. உண்மையான போட்டுன்னு நினைச்சிட்டாங்க, பார்த்தா ஸ்க்ரீனை பார்க்க உட்கார வச்சுட்டாங்க. Witnessing the majesty and the power. More aggressive and dangerous. Well, they've been extinct for millions of years. ரொம்பவே எஃபர்ட் போட்டு ரியலிஸ்டிக்காவே ரொம்பவே நல்லா பண்ணிருக்கேன். You can pet our baby dinosaur. Her back side of your hand, back hand on her head, like this. Oh, turn on the back, please. Okay, guys, so before we get her, you can look at the side. Touch the back side of your hand only. Velociraptors have 84 teeth, the brightest. ஜுராசிக் வேர்ல்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸு, ரைட்ஸு நம்ம ஊரில் இது வரைக்கும் நான் போனதில்லை. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னதான் செலவு அதிகமானாலும் நான் என்னோடய குழந்தைங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற வகையில் என்னை நிறைய ரைட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான், எங்கள் அம்மா, அப்பா, அக்கா எல்லோரும் சேர்ந்து போயிருக்கோம். ஸோ அப்படி நான் போயிருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுலேயே நான் போயிருக்கேன். நான் இந்த சென்டோஸ் ஐலாண்டு, அதுக்கப்புறம் டிஸ்னி வேர்ல்டு ஒரு தடவை ஹாங்காங்க்கு அப்பா கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறமேல்ட்டு நான் அடல்ட் ஆனதுக்கப்புறம் 2017 தான் என்னோடய லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறமேல்ட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ போவோம். பட் 10 வருஷம் கழித்து இப்போ தான் என்னோட முதல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு நான் ஒரு அடல்ட்டாக நான் எடுத்திருக்கேன். நம்ம சொந்த உழைப்பில் மேலே வந்து திருப்பியும் கீழேருந்து மேலே வந்து இப்போட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்தியமாக சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கே ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து 4500 ஏதோ அந்த மாதிரி வந்தது. ஒரு 4 விஷயம் காட்டினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதான் நான் சொல்கிறேன். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிக்காமல் டக்குன்னு பண்ணுற நிலைக்கு நான் வந்துட்டேன். முதல்ல அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2017 எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் கீழே ஊற்றிட்டு போயிட்டு ரொம்ப ஒரு கஷ்ட காலத்தில் தான் இருந்தோம். ரொம்ப வருஷம் சுத்தமாக அது நெட்வொர்க்குக்கும் கீழே மைனஸில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து நிறைய கடன் இருந்து அதுக்கப்புறமேட்டு பில் பண்ணி வந்து நான் ஆரம்பித்த வேலையை எங்கள் அப்பாவும் திருப்பியும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் மோட்டிவேஷன் ஃபயரில் எங்களுக்கான பாதையும் வழியும் நாங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரொம்ப மோர் தென் கம்ஃபர்டபுளான ஸ்டேஜில் திருப்பியும் இருக்கும். வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அந்த கிரேட்ஃபுல்னஸை எந்தெந்த வகையிலலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். நமக்கு இப்போ யூடியூப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம் வாங்க. ஒரு சின்ன கமர்ஷியல் இன்டரப்ஷன். வெல்வெஸ்டோட புது ப்ராடக்டான ஆஸ்மோ எலக்ட்ரோலைட்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஏங்க, நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து கொட்டும் போது நம்ம நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. சோடியம், குளோரைட், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இது எல்லாமே நம்மள ரொம்ப சோர்வடைய வச்சிருதா இல்லையா? ரொம்ப வேர்த்து கொட்டும் போது நீங்க கொழுப்பெல்லாம் கரைக்கல, இந்த ரொம்ப எசென்ஷியலான எலக்ட்ரோலைட்ஸை தான் லூஸ் பண்றீங்க. ஸோ அதை நம்ம ரெப்ளனிஷ் பண்றது தானே ஸ்மார்ட்டான மூவ். அதுக்காக தாங்க நான் உங்களுக்கு ஆஸ்மோ எலக்ட்ரோலைட்ஸ் சஜஸ்ட் பண்றேன். இன்டென்சிவ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அடிக்கிற வெயிலுக்கு வேர்க்கும் போது லூஸ் பண்ற எலக்ட்ரோலைட்ஸை ரெப்ளனிஷ் பண்றதுக்கு உதவுற சப்ளிமெண்ட் தாங்க இது. ஒரு ஸ்கூப் த்ரூ அவுட் யுவர் ஆக்டிவிட்டி தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு சிப் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே ஃபெட்டிக் எல்லாம் மறைஞ்சிரும். நீங்களும் ரொம்பவே ரெப்ளனிஷ்ட் அண்ட் ரிஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதை வாங்குறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் அவுட் பண்ணும்போது கோட் SP10 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எனக்கும் ரொம்பவே பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இப்போ சாப்பிட வந்திருக்கேன். ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஆட்டம் இருக்குங்க. ஸோ இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது.
கோல்ட் ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு. இது மைக்ரோவேவபிள் ரோட்டிசரி சிக்கன். நீங்கள் என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் இந்த ஃப்ரோசன் ஃபுட் இங்கே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு காலியை எடுத்துலாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்துக்குமே ஸ்டாக் இருக்குது. ஸோ ரோட்டிசரி சிக்கன் பாதி வாங்கியிருக்கேன். 2 சிக்கன் பிரஸ்ட்டு, ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேர்ஷன் ஆஃப் எக்கு ப்ராத் சூப் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹோல் எக்ஸோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மேங்கோ வாங்கினேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபென்டாஸ்டிக்ங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே என்ஜாய் பண்ணுறேன். பாருங்களேன், லைக் சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் ஸ்கின்னோட அப்படியே ஜூஸ் ட்ரிப் ஆகுது பாருங்கள். ஃப்ரெஷ் சிக்கனில் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. நான் ஜாலியாக நான்வெஜ் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி எந்த கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலுமே வெஜிடேரியன் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டங்க. எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. எஸ்பெஷலி இந்த மாதிரி பீட்சா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதை தாண்டி ப்ராப்பர் ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், அந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதெல்லாம் எதுவுமே காணும். டோஃபு எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல சுத்தமாக இல்லை. ஆனால் வெஜிடேரியன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். நான் வெஜிடேரியனாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜுங்க. அட்வான்டேஜ் ஹெல்த்துக்கும் சரி, மசில் பில்டிங்கும் சரி, ஸ்ட்ரென்த்துக்கு சரி, எல்லாத்துக்குமே சரி. ட்ராவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருக்கிறவனுங்கெல்லாம் ஃபிட்டாக இருக்கானுங்க. இங்கே இந்தியன் எவனும் சரி, ஐ மீன் இந்தியன்ஸ் யாரையுமே நான் ஃபிட்டாக பார்க்கலைங்க. ரொம்ப சோகமாக இருக்குது. வெள்ளக்காரனுங்கெல்லாம் பயங்கர ஃபிட்டாக வரானுங்க. 6 பேக்ஸு, செஸ்ட்டு எல்லாம் ரிப்டாக இருக்கானுங்க. நான் கூட ரிப்டாக இல்லை, நான் வந்து ஷேப்லேயே இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கேன் நான். ஓகேங்களா, என்னால் சட்டையை கழட்டி எல்லாம் இருக்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு ஷேப்பில் இருக்கேன். பட் தி சேட் ரியாலிட்டி இஸ், என்னால் ஒரு இந்தியன் கூட பார்க்க முடியல. ஐ நெவர் saw one இந்தியன், ஒரு இந்தியன் கூட பார்க்கல. இந்த ஹோல் ட்ரிப்லேயே ஒரு இந்தியன் கூட நான் ஃபிட்டாக பார்க்கலங்க. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. இரிட்டேட்டிங்காக ஏன் இருந்ததுன்னா, ரஷ்யன்ஸ் பார்த்தேன், ஃப்ரெஞ்சு பார்த்தேன், இங்கிலீஷ் பீப்புள் பார்த்தேன், அமெரிக்கன்ஸ் பார்த்தேன், ஃப்ரெஞ்ச் பீப்புள் பார்த்தேன், ஏஷியன்ஸ் பார்த்தேன். அவனுங்கெல்லாம் யாருமே அன்ஃபிட்டாக இல்லைங்க. நம்ம இந்தியன்ஸ் நார்த்தாக இருந்தாலும் சரி, சவுத்தாக இருந்தாலும் சரி, தொப்பையோட தான் வராங்க. இஃப் திஸ் அஃபென்ஸ் சம்மன், ஐம் ரியலி சாரி. நான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் தான் நான் என் பேஜில் போட்டுட்ருக்கேன். நான் உண்மையாக என்ன பார்த்தேன்னா, ஒரு இந்தியன் கூட ஃபிட்டாக பார்க்கலாங்க. எல்லாருமே ஒபீஸாக இருக்காங்க. ஒபீஸாக இருக்காங்க. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல எனக்கு. அது நம்மளோட ஃபுட் கல்ச்சரா, நம்மளோட ஹேபிட்டா, ப்ராக்டிசஸா, எனக்கு ஏன் உண்மையான ரீசன்னு தெரியும். பட் இது நான் இப்போ அவுட் ரைட்டாக நான் சொல்லிட்டேன்னா என்ன போட்டு கடிச்சு கொதறீங்களோன்னு பயமாக இருக்குது. உங்களுக்கு உண்மையான ரீசன் தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு இந்தியன், எல்லா இந்தியனுமே ஒபீஸாக ஓவர் வெயிட்டாக தான் இருந்தாங்க. எவ்ரி அதர் நேஷனாலிட்டி ஐ saw, none of them are ஓவர் வெயிட். ஏதாவது ஒரு 2-3 பேர் பார்த்துருப்பேன் ஓவர் வெயிட்ஸ். பட் அதை தாண்டி ஒயிட் பீப்புள் என்ன நேஷனாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஏஷியன் பீப்புள் என்ன நேஷனாலிட்டியாக இருந்தாலும் சரி, 90%, 95%, 99% of them are fit people. Oh my god, விஷால் 560 தாய்லாண்ட்ல. அட்டிங்க அப்பா, அவர் என்னப்பா இங்க பண்றாரு? என்னமா இருக்காரு? மினிசோ லேண்ட். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மினிசோ பல இடங்கள்ல இருக்கு. பட் மினிசோ லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடைக்கு வந்திருக்கோங்க. மினிசோ எப்பவுமே ரொம்ப சின்னதாக இருக்கும், அவ்வளோவா எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்கும். பட் மினிசோ லேண்ட் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்கு. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. பொம்மை எல்லாம் நிறைய வச்சிருக்காங்கங்க. ஸ்னிட்ச் பொம்மை எல்லாம் இருக்கு. ஓஹோ, மிக்கி மவுஸ் கூட இருக்காங்க. ஜூட்டோப்பியா, நிறைய ஜூட்டோப்பியா விஷயங்கள் இருக்கு. ப்ராப்பர் மர்ச்சன்டைஸ் ஸ்டோருங்க. டாய்ஸ் ஸ்டோரி, மிக்கி மவுஸ், பூதவர், ஸ்னிட்சு 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 இந்த ஸ்னிட்சு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னிட்சாகவே இருக்குது.
ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்பி விஷயங்கள்லாம் இருக்குது. பார்பி காட்டிடுறேன், யாராவது பொண்ணுங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக கிளம்பி இங்கே வந்தேன். பட் வீட்டில் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேறு யாருக்காவது ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக கடையில் ஸ்டாப் பண்ணுது டாக்ஸி மிட்வேல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி சாக்லேட்டோ இல்லாட்டி வந்து எதாவது புது ப்ரோட்டீன் ஷேக் ட்ரிங்க்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை மறந்துட்டாங்க. டாக்ஸியில் ஃபோனை மறந்துட்டேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் மேலே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டாக்ஸி திருப்பி வரதுக்கு. நான் பார்க்க போனீங்கன்னா 7:30 மணிக்கு இங்கேருந்து நான் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கோம். சேஃப்டி ரீசனுக்காக 8 மணி 8:30 மணி கிளம்புனாலும் போய் சேர்ந்துருவேன் ஃப்ளைட்டுக்கு. பட் ஆனால் 7:30 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து சீக்கிரமாக வந்தேன். என்னோடய ஏர்பிஎன்பிக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும்ட்டு. ஸோ தேங்க்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் கால் பண்ணும் போது டிரைவருக்கு நான் ரெண்டு ஐஃபோன் 3 ஐஃபோன் வச்சுருக்கேன் சரிங்களா. 2ல் சிம் இருக்குது, 1ல் தான் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் ஒர்க் ஆகக்கூடிய சிம் வச்சுருக்கேன் நான். ஸோ ஆனால் என்னோடய எல்லா ஐஃபோன்லேயும் அந்தந்த ஆப்பு அதே ஹிஸ்ட்ரி கொண்டு எல்லாம் காட்டும். ஏன்னா ஒரே ஆப்பில் இருக்கும் தான் எல்லாமே. ஸோ அதனால் ஃபைன் மை ஐஃபோனில் பார்த்தா டாக்ஸியில் தான் இருந்தது அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ அதனால் அதே போல்ட் ஆப்லேருந்து டிரைவர்கிட்ட கால் பண்ணேன். எனக்கு தாய் தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். டிரைவருக்கு தாய் தெரியும் ஆனால் இங்கிலீஷ் தெரியாது. பட் தேங்க்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்த ஒரு மாங்க் ஓகேங்களா, புத்திஸ்ட் மாங்க்கு. ஸோ அவர் சின்ஹலீஸ். பட் ஆனால் அவருக்கு தாயும் தெரிஞ்சிருக்கு. என்ன ஒரு லக்குடா, நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கோம் ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால் அப்படியெல்லாம் ஏதோ ஒரு பிட்டை போட்டு முடித்து அவர் வந்து பரவாயில்லைங்க, நான் வந்து உங்களுக்காக பேசி நான் சொல்கிறேன், நான் தாயில் வந்து அவருக்கு புரிய வைக்கிறேன், உங்களுக்கு திருப்பி வந்து கொடுக்கணும் நீங்கள், ஆனால் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு சரி என்னவாக இருந்தாலும் சரி ஃபோன் வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய ஐஃபோன் வந்து ஐஃபோன் 17 Pro 2 TB, ஐஃபோன் 17 Pro Max 2 TB. நான் ஃபுல் ப்ரைஸ் இந்தியாவில் வாங்கினேன். ஏன் வாங்கினேன், நீ என்னடா அவ்வளோ பெரியவனா, நீ ஒழுங்காக வந்து ப்ராப்பராக இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு. ஏங்க எனக்கு என் வேலையே இதில் தாங்க நடக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதானே நான் ஆப்வியஸாக சூஸ் பண்ணுவேன். ஸோ விலை ஜாஸ்தி ஃபோனு, என்னால் வந்து பரவாயில்லடா நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தால் பரவாயில்ல அப்படின்லாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது. நிறைய விஷயம் இருக்குது அந்த ஃபோனில். நான் எடுத்த கண்டென்ட் கொண்டு எல்லாமே அந்த ஃபோனில் வச்சுருக்கேன். எனக்கு ஐக்ளூடில் அப்லோட் ஆகி வந்தாலும் சரி, பட் இருந்தாலும் அப்படி ஃபோனெல்லாம் என்னால் விட்டு வர முடியாதுங்க. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வர மாதிரி காட்டுது. ஹோப்ஃபுல்லி டைமுக்கு வந்துடுவாங்க. அப்படி வரலைன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க போயிடுவாங்க. நான் வந்து இங்கே இந்த 1 நாளோ 2 நாளோ எந்த ஃப்ளைட்டு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் சென்னை கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்துடும் நினைக்கிறேன். ஏன் சத்தியமாக தெரியல, ஏதோ நான் இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னா எனக்கு இப்போ தான் விளாக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தம்ப்நெயில் லாஸ்ட் இன் பேங்காக் என்னால் சென்னைக்கு வர முடியல அப்படின்லாம் போடலாம் சத்தியமாக தெரியாது. நான் வந்து சும்மா ஜென்ரலாக ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கண்டென்ட் போடுறவன். இங்கே வந்து என்ன திடீர்னு இங்கே விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ தாண்டா டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நானும் தத்தடிக்கிறேங்க. ஸோ வந்துடும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. டைமுக்கு ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். டைமுக்கு ரீச் ஆகிட்டுனா ரொம்ப நல்லது. ஏர்போர்ட்டில் போய் எதாவது நல்லா இருக்கா அப்படின்லாம் பார்க்கணுன்ட்டுலாம் இருந்தேன். பட் அதெல்லாம் முடியாது. டைமுக்கு வந்துட்டுனா டைமுக்கு போய்ட்டு அப்படியே செக்இன் பண்ணிட்டு அப்படியே ஏறுறதுக்கு தான் சரியாக இருக்கும். அதனால் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக ஏர்போர்ட் வந்து சேர்த்தாச்சு. இப்போ கேட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன ஆசை இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுனா என்னால் இன்னும் ஏர்போர்ட்டில் என்ன இருக்குது கடல்லாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நமக்கு என்னென்ன வாங்குறதுக்கு இருக்குது, நமக்கு ஷாப்பிங்கே பிடிக்காதே, சீக்கிரம் போய் என்னத்தை பிடுங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராகவே டைமுக்கு சேர்த்தாச்சு. இனிமேல் தான் போர்டிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. எதுவும் லேட்டாக கூட வரல நம்ம. பட்டு இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, இது பேங்காக் ஏர்போர்ட்டா இல்லை சென்னை ஏர்போர்ட்டானே தெரியலங்க. இந்த கூட்டத்தை பாருங்க, எல்லாம் நிறைய தமிழர்கள் தான். சரி கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கும் நான் அப்படி வந்து பேசிட்டு இருந்தேன்னா. ஏன்னா இங்கே இருக்கிற 2-3 ஃப்ளைட்டாக சென்னைக்கு போகுது. ஸோ ஆப்பியத்தான் சென்னைக்கு போகிற ஃப்ளைட்டுக்கு இந்தியன்ஸ் இல்லாமல் வேற எவன் உட்காந்துருப்பான், நம்ம ஆளுங்க தான் உட்காந்துருப்பான். சென்னையில் போட்டு ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுக்குறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு, காஸ்ட்டு, பிரேக் டவுன், ஐட்னரி எல்லாமே. ஸோ சென்னையில் நம்ம சந்திப்போம். ஸோ தாய்லாண்டுக்கு பாபாய் சொல்கிறாங்க.